இன்னைக்கு இருக்கக்கூடிய நகர படி வீட்டு வரப்படி சலவைப்படி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீ போதுமான இதில் இருக்கானா பதிலே கிடையாது. இன்னைக்கு விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பணியாளர்களுக்கு நகர ஈட்டுப்படியும் இது சலவைப்படியும் இப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து இப்படி 20 அம்ச கோரிக்கைகள் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். அதில் வச்சு தான் இன்னைக்கு போன ஜூன் 28ஆம் தேதி சென்னையில் நம்ம சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட நடந்துச்சு. அதுக்கு நானும் கொஞ்சம் நாராஜனும் தான் மதுரையிலேருந்து போனோம். மதுரை மண்டலத்துலேருந்து நாங்கள் 2 வழியாக போனோம். அப்போ முதல் கட்டமாக நம்மளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்தந்த மண்டல இணை ஆணையாளர் அலுவலகம் முன்னாடி முதல் கட்டமாக சாப்பிட்டா நம்மளுடைய முதல் கட்ட இதை வந்து அவங்களோட கவனத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நம்ம வச்சுருக்கோம். செப்டம்பர் 10ஆம் தேதி அடுத்த மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை 1 மணிக்கு எல்லாருடைய பள்ளி சூழலையும் கருதி, ஏன்னா 12 மணி வரைக்கும் கோயில் திறந்துருப்போம், வர முடியாது. நம்மளோட நிலைமை கோயில் திறந்துருக்கப்போ கோயில் இருக்கணும், கோயில் நடத்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம வர முடியும். இது நம்மளோட தொழில் வேலை. அப்படிங்கிறப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு கோயில் அடைச்சிட்டு சாமி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம 1 மணி நேரம் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லையா, அப்போ அவங்களாம் இங்கே வழங்குறாங்க. அப்படி வந்து ஒரு நம்ம மற்ற மாவட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக மதுரை மாவட்டம் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம 10ஆம் தேதி நம்மளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நம்ம வந்து முடிவு பண்ணணும். பட்ஜெட் மானிய கோரிக்கையில் முடிவு பண்ணால் தான் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்மளோட தலைமையில் அன்றைக்கே போய் நல்லா ஒரு ஃபைட் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே ஒரு மூமெண்ட்லாம் பண்ணியிருக்கணும். வணக்கம், என்னுடைய பேர் வந்து செந்தில்குமார். நான் வந்து பூங்கா முருங்கூரில் எழுத்தராக இருக்கேன். இன்றைக்கி வந்து சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட எங்களுடைய திருக்கோயில் பணியாளர்கள் சார்பாக ஒரு கூட்டம் இங்கே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனோட நோக்கம் என்னன்னா, வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி மதுரை மண்டல இணை ஆணையர் அலுவலகம் முன்னாடி ஒரு 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி, எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். அதனுடைய முதல் கோரிக்கையாக வந்து 5 வருடத்துக்கு மேலாக பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், அதே போல் வந்து 4th கிரேடு இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு 4th கிரேடு ஈஓ பதவி ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும், அதே போல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நகர ஈட்டுப்படி கொடுக்கறது, சலவைப்படி, வீட்டு வாடகைப்படி, இப்படி கோரிக்கைகள் வலியுறுத்தியும், அதே போல் இன்னும் பல பணியாளர்கள் 7வது ஊதிய கமிஷனை இன்னும் வாங்காமல் இருக்கும். இன்றைக்கி 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கும் சம்பளத்தில் மிக குறைஞ்ச சம்பளத்தில் அவங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குங்க. இன்னும் கிராமப்புற பூசாரிகளாக இருக்கவங்களாம் வெறும் ஊக்கத்தொகை 1000 ரூபா 2000 ரூபா இதுதான் அவங்களுடைய சம்பளமாக இருக்குது. இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அரசு ஊழியர்களுக்காக நல்ல பல திட்டங்களை செய்தவர் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் எப்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு நிறையா சலுகைகள் செய்தாரோ, அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவருடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைக்கி அதில் வந்து இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு கூர்ந்து கவனித்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் செப்டம்பர் 10ஆம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மதுரை இணை ஆணையர் அலுவலகம் முன்பாடி மதுரை மாவட்ட மண்டலம் சார்பாக நடத்துகிறவங்கிறத சொல்லிக்கிறோம்.